ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். எல்லோ படத்துடைய ரிவ்யூ. படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரவி, நீங்கள் அவங்களை வந்து பிக் பாஸ்ல பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. அவங்க இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதே சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க யோசிச்சு பார்க்காத ஒரு கொடூரமான விஷயம் நடக்குது. என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவங்க அப்பாவால் இதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாது. அந்த ஸ்பேஸை வீட்டோட முதல் பொண்ணாக இருக்க பூர்ணிமா ரவி ஃபில் பண்ணுறாங்க. அதன் காரணமாக அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய கரியரில் அடுத்த லெவல் போக முடியாமல் அப்படி நின்று போயிடுறாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஒரு மாதிரி ரொட்டீனாக நடந்து ரொம்ப இரிட்டேஷனான ஒரு வாழ்க்கையில் வெறுத்து போய் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களா, அப்படி ஒரு வாழ்க்கையில் வெறும் பணத்துக்காக மட்டுமே வாழணுன்ற வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. அப்பா கேரக்டர்ல டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்ப சொல்ற, உனக்கான வாழ்க்கையை நீ போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுடைய சின்ன வயசு ஆல்பம்ல அவங்களுக்கு பிடிச்ச மிக முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸை நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியே அவங்க சின்ன வயசு பூர்ணிமாவா ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களே, அந்த கேரக்டருடைய ஞாபகங்களை செரிஷ் பண்ணும். அந்த மூமெண்ட்ல அவங்க போய் மறுபடியும் ஒரு உயிர் கொடுக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த டிராவல் எப்படி அமையுது, அங்கே அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது, மீண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்டில் அவங்க நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது கண்டிப்பாக நான் வந்து டெக்னிக்கல் டீமை சொல்லி ஆகும். சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், 3 பேருமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய பில்லர்ஸாக இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்ண விதம். ஸ்டீவ் வாட்சன் இந்த படத்தோட எடிட் பண்ணியிருக்காரு. பயங்கர பிரில்லியண்ட்டாக இருந்தது. முக்கியமாக எனக்கு ட்ரெய்லர் கட்டாக பார்த்ததுக்கு அப்புறமாவே இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஒரு எடிட்டர், ஒரு பெஸ்ட் எடிட்டர்ன்றதை எங்கே நிரூபிப்பார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ட்ரெய்லர் கட்டு தான் அவனுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கும். அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த முடியும் போது நமக்கு ஒரு எண்ணம் வரணும், இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும்னா. அப்படி ஒரு எண்ணத்தை ஸ்ரீவர்ஜன் ட்ரெய்லர்லையும் கொடுத்துருந்தாரு. கட் பண்ணிங்கன்னா படத்துலையும் இந்த கதைக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ, அது என்ன ட்ராவலில் இருக்கணுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த கதைக்கான ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குமோ, அது எல்லாத்தையுமே இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் அபின்னு நினைக்கிறேன், ப்ரில்லியண்ட்டாக இருந்ததுங்க. ஒரு ஃப்ரேமும் ஒரு ஹேண்டில் பண்ண விதம், நிறைய இடங்களில் கொரில்லா ஹேண்டலிங் பண்ணியிருக்காரு. அது அந்த கதைக்கு தேவைப்படு. அதுக்கு ரீசன் இந்த கதையே வந்து இந்த ட்ரெக்கிங்கை சார்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கேமரா ஹேண்டிலிங் இருந்தால் இன்னும் லைவாக இருக்கும். ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று அமைஞ்சிருந்ததுன்ற ஒரு ஃபீல் இருந்து. மியூசிக் டைரக்டராக, இந்த மியூசிக் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன அமைஞ்சிருந்ததுன்னா, மலையாளம் படங்களில் ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக், ஒரு டோன் ஒன்று இருக்கும், அதில் ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கதையாகவே வந்து ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி, என்ன ஒரு ஃபீல் தரணுமோ அதுதான் இந்த படத்தோடைய கண்டென்ட்டாக இருக்குது, கோராக இருக்குது. அதை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. அதை ஒரு மியூசிக் டைரக்டர் கரெக்டாக ஹிட் பண்ணிட்டாருன்னா இந்த படம் ஹிட்டுன்ற ஒரு இடத்துக்கு போயிடும். அந்த ஜோனை கரெக்டாக மியூசிக் டைரக்டர் லாக் பண்ணியிருந்தாரு. அது இந்த கதையோடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறி இருக்குங்க. இந்த படத்தோடைய இயக்குனர் அண்ட் ரைட்டர் ஹரி மகாதேவ், இவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த படத்தை அவர் எப்படி ரெடி பண்ணுறாரு, ஸ்க்ரீன் பிளேவாக எப்படி பிளான் பண்ணுறாரு, ரைட்டிங்கில் அதில் என்னென்னலாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் ரொம்ப கரெக்டாக ஒன்று லேண்ட் பண்ணுறாரு. யார் என்னென்ன கேரக்டர்ஸ், இந்த சென்ட்ரல் கேரக்டருக்கு என்ன ஒரு பிரச்சனை, பட் அந்த கேரக்டரை எதை மிஸ் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக லாக் பண்ணிட்டார். இப்போ செகண்ட் ஹாஃபில் மிஸ் பண்ண இடங்களுக்கு நேரில் போகிறாங்க. அண்ட் அந்த கேரக்டருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, அதை நிறைவேற்றிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த 2 ஜோனையும் அந்த வேற ஒரு கேரக்டர் ஒன்று மீட் பண்ணுது. அந்த கேரக்டர் மூலியமா இவங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படுது. எக்ஸாம்பிள், நமிதா இந்த திரைப்படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லைஃப் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்குள்ள சரி தப்பு அப்படின்றத தாண்டி அது அவங்க லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அந்த ஜோனுக்குள்ள அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதை பூர்ணிமா ரவி எப்படி ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு வேற ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் போடணும்னு ஆசை இருக்குது. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்ச்சர் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள அவங்களே அறியாமல் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை உடச்சியும் அவங்களுடைய ஒரு ஆசையுமே எப்படி நிறைவேற்றிக்கிட்டே வராங்க இந்த ஓவரால் ஜேர்னியில் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அது ஒரு இடத்துலையும் பூர்ணிமா பிரேக் பண்ணுற ஜோன் எங்கே இருக்குது, எதனால் அவங்க பிரேக் பண்ணுறாங்க, ஏன் அவங்க பிரேக் பண்ணுறாங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக லேயர் பை லேயராக ஹேண்டில் பண்ணியிருந்தார் ஹரி மகாதேவ். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த படத்தில் எனக்கு 2 சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, ஒரு ட்ரெயினில் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு, அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2வது, ஒரு நைட்டில்
ஒரு மலை உச்சியில் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருடைய ஒரு ஒர்க்கும் பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா ரைட்டராக அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்றது. அடுத்து அந்த சீனுக்காக லென்ஸ் பண்ணியிருக்க அந்த விதம், ஒரு கேரக்டர் ரொம்ப பெருசாகவும் இன்னொரு கேரக்டர் ரொம்ப சின்னதாகவும், அவங்களுக்குள்ள இருக்க மாற்றங்கள் எப்படி தூரமாக இருந்தாலும் ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்ற அந்த காட்டுற மீட்டராகவும், விஎஃப்எக்ஸில் அங்கே ஒரு 3 எடுத்துகிட்டு வந்ததாகவும், இப்படி நிறைய எக்ஸ்ட்ராடனரியான ட்ரீட்மெண்ட் அந்த சீனுக்கு இருந்துச்சு. இந்த படத்தோட பெஸ்ட் மூமெண்ட்டாகவும் ரொம்ப அழகான சீனாகவும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், வேறு எதுவும் கிடையாது. ஓவராலாகவே ரொம்ப அழகான ஒரு ட்ராவல் படம் பார்த்து ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த எல்லோ படம் அமைச்சு தந்துருந்தது. பட் எல்லா படங்களையும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இப்போ நம்ம ப்ளஸ் எல்லாம் பார்த்துறோம். இந்த படத்தோடைய மைனஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ட்ராவல் இருக்கு. மறுபடியும் ஒரு இடங்களா ஆசையை தேடி போயிட்டே இருக்காங்க. அந்த இடங்கள்ல ட்ராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் ட்ரிம் இருந்ததுன்னா, இந்த படத்தோடைய டியூரேஷன் எனக்கு தெரிஞ்சு 2 hours 10 minutes 7 minutes அந்த ஜோனுக்குள்ள இருந்தது. பட் சப்போஸ் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 1 hour 45 minutes லாக் பண்ணி இருந்தாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்குமே அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் நமக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த கதையில ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான், அஜய்ன்னு சொல்லிட்டு. அவரும் இந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவர் டெக்னீஷியனாக நான் பார்த்து தான் பழக்கப்பட்டிருக்கேன். ஒரு ஆக்டராக பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கதைக்கு அவருடைய கேரக்டருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கான ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோன்றது தோணுச்சு. நம்ம தொடர்ந்து படம் பார்க்கணும், அந்த கேரக்டர் யாருன்றது தெரியுது, எதுக்காக வருதுன்றது தெரியுது. எப்பயாவது ஒருத்தவங்க படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு ஃபேக்டர் ஒன்று இருந்துச்சு. பட் ஞாபகம் வச்சுட்டு படம் பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு எக்ஸைட் ஆகுது, என்னப்பா இப்படி ஒரு டச் ஒன்று கொடுத்துருக்காங்களேவா படத்தில். பட் எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களே. என்ன மாதிரி தொடர்ந்து படம் பார்க்குறவங்களும் அது ப்ளஸ் ஆகும், எப்பயாவது படம் பார்க்குறவங்களும் அது ஒரு மைனஸ் ஆகும். எனக்கு அது ஃபீல் ஆச்சு. டுவர்ட்ஸ் த எண்டில் எனக்கு என்னென்னா, ஓவராலாக இவங்க சொல்ல வந்த விஷயங்கள், பூர்ணிமாவுடைய வாழ்க்கை எல்லாமே ரொம்ப கரெக்டாக ஒன்று முடிஞ்சிருந்தாலும், இந்த கதையோட கோரில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்காக தான் இவங்க வேலையை விட்டுட்டு வராங்க. இப்போது கதையோட ஓப்பனிங்கில் சொல்கிறாங்க ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஜோன் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கல, அவங்களுக்கு பணம் வர்றதும் எதுவும் பிரச்சனை இருக்காது. அண்ட் இவங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்க முடிச்சுட்டு வராங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வராங்க. இது ஒரு நாளும் அந்த மேனேஜர்கிட்ட லீவ் கேட்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வேலையே போயிடும் அப்படின்ற சூழ்நிலையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதையும் அவங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ற ஐடியாலஜியில் டேரக்டர் ட்ரீட் பண்ணியிருக்கான்றது புரியுது. பட் அது அப்படி போகும்போது டு த கோர் அவங்க அந்த இடத்துல அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொல்றாரு, நீ நம்ம நினைச்சா மாதிரி நம்ம நினைச்சதை படிச்சு முடிச்சிருந்தா இதை விட நிறைய சேலரி வாங்கிடலாம். அவங்க அந்த முடிவை எடுத்திருந்தாலே இப்போ அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. இந்த 2-3 இடங்கள் தான். இதெல்லாம் இன்னும் சரி பண்ணியிருந்தாலும் இந்த படம் பயங்கரமா இருந்திருக்கும். அப்படி இல்லாமே படம் என்ன சொல்ல வருது, ஒரு கோர்ல ஒரு டிராவலை சொல்ல வருது. ஒருடைய பொண்ணோட வாழ்க்கையில் என்னென்னலாம் தடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த பொண்ணு அவளுக்காக அவருடைய வாழ்க்கை எப்படி வாழறான்றதை சொல்ல வருது. ஏன்னா தொடர்ந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான வாழ்க்கையில் அதை நோக்கியே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க தவிர நமக்கான வாழ்க்கையை வாழ மாட்டோன்றத சொல்லுது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டெஃபினட்டாக ஒரு ஹிட்டான, ரொம்ப ப்ளசண்ட்டான, ரொம்ப அழகான ஒரு படம்ன்ற சந்தேகம் மேலே. ஃபைனலாக சாய் இந்த படத்தோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டார் படத்தில் அவருடைய கேரக்டரில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். நம்ம பிரீத்தி முகுந்தனுடைய அண்ணன் கேரக்டரில் அவர் பண்ணியிருப்பார். இந்த படத்துலையும் அந்த டாக்ஸிக்காக இருக்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேரக்டரில் அவர் நடித்த விதம், அவர் ஹோல்ட் பண்ண விதம், அவர் சும்மா ஃப்ரேமில் வரும்போதே அந்த மூடோடு இருக்கிறதுனால அவர் வரும்போதே ஒரு இரிட்டேஷன் இருக்குது. அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாக அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துடுறார் ரொம்ப ஈஸியாக. தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் பெரிய பெரிய மெயின் கேரக்டர்ஸ் பண்ணணும், ஹீரோவாக பண்ணணுன்ற ஒரு வாழ்த்துக்களோட இந்த ஒரு ரிவ்யூ நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை தாண்டி நீங்கள் எல்லோ படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.